MLM. இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் MD என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த 2 பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் கியூ தான். கியூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்போ சொல்லுங்க, கியூவில் நிற்க போறீங்களா இல்லை கியூவை உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. guys take over please. மிடாஸ் டச் MLM. மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸ்ங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமா மாறுமாம். அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிசினஸை தொட்டாலும் தங்கமா மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ல்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலிருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதை நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுல மொத்தம் 1000 துளிகள் இருக்கு. ஒரு துளி 1 ரூபாய், 1000 துளி 1000 ரூபாய். முதல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமா நடுங்கும். இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணியில கலந்து குடிச்சேன். இப்போ என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயா சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்ள, வெறும் சொத்தி இப்படி திங்காத மாப்ள. அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலட்ல இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்ள, சோத்தே எப்படி போடுறாங்கன்னா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போடுறா. சேர்ந்துருவோம்டா, கண்டிப்பா சேர்ந்துருவோம். சொல்லுங்க குமார் பாய். குருபாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே, போந்தா கோழி மார். अरे भाई साहब, काम कब तक पहुंचाएगा? लोगों को डिस्ट्रीब्यूट करना है, पैसा की जरूरत पड़ रही है, जल्दी करवा दो. गुड मॉर्निंग सर. थैंक यू सर. कब तक पहुंचाएगा? जल्दी पहुंच, ठीक है? சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகமா? இல்லை சார், என் பேர் பானு சார், வடமங்கலத்திலிருந்து வாரேன் சார். மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் வேலை கிடைக்கும்னு ஒரு அண்ணா சொல்லிச்சு சார், அதான் சார் வந்தேன். இந்த ஸ்கீமில் சேர்றது கூட என்கிட்ட பணம் இல்லை சார். இந்த ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? சாரிம்மா, இது MLM ஆஃபீஸ், இங்கெல்லாம் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் சார், எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நானும் வயசான எங்கள் அப்பா மட்டும்தான் சார். வசதி இல்லாதால பிகாம் செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, 2 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க சார். 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறேன். வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். குமார் பாய். சொல்லுங்க பாய். பானு நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வேலைக்கே சேராம அதுக்குள்ள அட்வான்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன குருபாய், பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேனா போஸ்கோ பாய்? விஷயம் இருக்குது. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்னு கேட்டிங்கல்ல, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எம்டி சொன்ன மாதிரி செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரையை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. மாமா இது ஒன்று போதும். காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, வருங்காலத்தில் அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ல் மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்கிறது தப்பு இல்லையா சார்? தப்பே இல்லை பானு, யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் பொண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு, பிரமாதமாக பேசிட்டல. வெரி குட். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலெக்ஷன். போங்க சார், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நிஜமாக தான் பானு. இனிமேல் இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? கேர்ள்ஃப்ரெண்டு. தப்பு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பில்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. சார், நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமேல் ஸ்டேஜில் பேசாத பானு. ஏன் சார்? விட்டா என்னையே காலி பண்ணுற போல இருக்கு. சார் போங்க சார். I'm Royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனால் இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ கூட சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. பார் சண்முகம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச், 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கே பார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், பக்கத்தில் பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில் குட்டின முடியலாம் முளைக்கும். அதை விடு 4 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பார்க்கறதுக்கு கரடு முரடா மீசை வச்சு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாதிரி தெரியுறாங்க. இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர். மாசம் 1000 டிவி பணம் 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 பணம். சார், இவர் பேர் ஜெயமோகன். டவுனில் அனாதையெல்லாம் ஸ்கூலெல்லாம் நடத்துகிறாரு. நான் கூட அங்கே வாலண்டியராக இருந்தேன். தட்ஸ் நைஸ். சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. 2-3 குழந்தைங்களோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம் பானு. நான் சொல்லலை எங்கள் சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்லை குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜில் பாரு.
அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க, நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேல நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மிடாஸ் டச் எம்எல்எம் சார்பா இந்த செக் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் சார். ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ. ஆஃபீஸ் வாடகை 2 லட்ச ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்ச ரூபா, கோட் ஷூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோட்டு தாங்கிறனா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்ச ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்ச ரூபா இருக்கு. இந்த 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்ல எனர்ஜியா ஒர்க் பண்ணு பாலோ. செக்கை கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு கலை கலக்கிறேன். பாருங்க, பட்டைய கிளப்பிடுறோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சனலி பிடிப்பாளோ. சில்வர் ஆகி கோல்ட் ஆகி எம்டி ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க எம்டி எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொன்னைக்கு இங்க உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம்? சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க எம்டியை பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்க வேலை செய்றேன். எம்டி 1 ஹவர்ல வந்துருவாரு. நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ள உட்காருங்க. உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாதுடா மாப்ள. குமார், டக்குன்னு வெளில வா. மாப்ள, நாங்க அவங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றோம். எடுத்துங்க சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்க எல்லாம் செக் எடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்றான். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்ள. ஐடிஐடி பேங்க்னு ஒன்று இல்லவே இல்லை. ப்ளீஸ், அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்பா மாப்ள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுன்னா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு. பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக்க ஃபேக்னு சொல்றாங்க குரு. இந்த ஊர் வேலைக்கு அவனை எஸ்ஐ நான் சொல்லிட்டு தான் 15 நாள் கழிச்சு செக் கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி, ஓகே. உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானு கிட்ட கொடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஏன்னா உடனே போய் ரிசர்வ் பேங்க்ல பணம் கட்டணும். ஓகே சார், ஓகே சார். எனக்கு அப்பவே தெரியும் இவங்க எப்படி தான். கரெக்ட், இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியல வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே. என்ன இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? எம்டியோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டி விடாம போக மாட்டா போல இருக்கடா. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு எங்க சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி போந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. எம்டி வாங்க சார். டேய் வாங்கடா. இன்னைக்கு மட்டும் அவன் வராம ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். உட்காருங்க. டேய், என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது? குடு பானு. தேங்க்ஸ் பானு. அண்ணே, கோயிலுக்கு வந்துட்டு ஏன் சாமி கும்பிடா நிற்கிறோம்? வாங்க உள்ளே போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா. ஆனா கோயில் கேமரால உன் முகம் மட்டும் பதியாம பாத்துக்க. ஏன்
ஏன்னா அங்கே மேலே தெரியுது பார் கோபுர கலசம். அதைத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போகிறோம். அதுக்கு தான் அந்த 3 பேர் வந்திருக்காங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் ஆருக்கிருஷ்ண தமானம் பவதி ஹிதாய புருஷஸ்தேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து விடுங்க. ஃபோட்டோ கொடுப்பா. ஃபோட்டோ எடுக்கணும். இந்தா பத்திரமா வச்சுக்க. அரே இந்தா இதை எடுத்தும் போய் ஊரு தெரியாம நசுக்கி எடை போட்டுரு போ. சரி. டே லூசாடா நீ. எதுக்கு அதை திருடணும்? 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும். எடை போடவா? மதுரை அருகே 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிர்ச்சி. என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஒரு பொய் சொல்றோம்னா அதுல உண்மையும் கலந்து இருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். பொருள் ரெடி. இதை ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து அசால்ட்டை வாங்க தயாராக இருக்க ஒரு பார்ட்டியை பிடிக்கணும். எப்படி? இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சு மதுரை பூரா சுற்றி பார்த்துட்டு அங்கே யாருக்கு அதிகமாக போஸ்டர் விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவன் தான் நம்ம பார்ட்டி. மூவேந்தர் கிரானைட் பிஸ்னஸ்மேன். ஆயிரக்கணக்கான கோடி சொத்தா. கடவுள் பக்தி அதிகம். டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார். அப்புறம் ஆஃபீஸ். சாயங்காலம் அஸ்டோரியா ஹோட்டல் பார். இதுதான் டெய்லி அவரோட ப்ரோக்ராம். வேறு யாரும் அங்கே மீட் பண்ண மாட்டார். சமீபமாக கவர்மெண்ட் அவரோட குவாரிகளை மூடினது, அது சம்பந்தமான கேஸுங்க, குடும்ப பிரச்சனைகள்னு நிறைய சிக்கலில் இருக்கார். இப்போ அவர் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். மகேஷ் அவரோட நிழல். மூவேந்தரோட சட்டவிரோதமான எல்லா விஷயத்தையும் இவன் மூலமாக தான் பண்ணுவார். அவனோட மீன் பண்ணையில் வச்சு மூவேந்தரோட பல முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் அவனோட இன்னொரு பழனி போலீஸ்காரன். மூவேந்தருக்கு சொந்தம். பேருக்கு தான் போலீஸ். வேலை செய்யறது ஃபுல்லாக மூவேந்தருக்கு. பணத்தாசை பிடிச்சவன். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். ஜோசிக்கார சந்தான கிருஷ்ணன் பணத்தாசை இல்லாத நேர்மையானவர். அதனாலே மூவேந்தருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருட்டர் வார்த்தை கேட்டு செய்வார். தினமும் அந்த 3 பேர்கிட்ட எப்படியும் பேசிடுவார். அந்த 3 பேரையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும். எப்படி? ஹாய் பாபு, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐம் குட். ஹேவ் யூ சீட். இது வளவன், இது செந்தில். ஹலோ. ஹலோ. நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஆர்பி. பார்ட்டி கிரானைட் பிஸ்னஸ்மேன் மூவேந்தர். அவரை போய் ரீச் பண்ண ஈஸியான வழி பொட்டு மகேஷ்.
ரியல் எஸ்டேட் இவரோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். ஹலோ மகேஷ். வாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறதா? ஆமாம், நான் தான். இந்த இடம் ஓகேயா? இந்த மாதிரி சின்னதாக வேணாம், நல்ல பெருசா 200 ஏக்கர்ஸில் சிங்கிள் லேண்ட் காமிங்க. சொல்லுங்க பிரதர். ஆர்பி பார்த்துட்டேன், ரேட் பேசிட்டேன், டெஸ்ட் சர்டிஃபிகேட் பக்கா. ரேட் மட்டும் நான் சொன்னதான், வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே பை. சொல்லுங்க மகேஷ், இன்னும் எவ்வளோ தூரம்? இங்கே பக்கம் தான் சார். இதான் சார் நான் சொன்ன இடம். ஃபுல்லாக 250 ஏக்கர். உங்களுக்கு ஓகேயா? ஏரி மாதிரி இருக்கே மகேஷ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆஃபீஸ் ஃபுல்லாக நம்மளால தான் இருக்காங்க. ஈஸியாக பட்டம் வாங்கிக்கலாம். நோ, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன். நேர்மையாக இருக்கும் பிரதர். ரேட் மட்டும் மறாது பிரதர். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கை மாற்றி விட்டாலே hundreds of crores உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பிசினஸ் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பேசுங்க. ஓகே பாய். இந்த இடம் பூரா ஒரு என்ஆர்ஐ பார்ட்டியோட சார். நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள். 150 ஏக்கரு. இது ஓகேயா? சிட்டிக்கு அவுட்டராக இருக்கே மகேஷ். கொஞ்சம் கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே. இருக்கு சார், பார்க்கலாம். ஆர்பி ரேட் குறையவே குறையாது பிரதர். ஆர்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பேசி புரிய வைங்க. பை சார். ஆர்பின்றீங்களே, அப்படின்னா என்ன? ஆர்பினா ரைஸ் புல்லிங், ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். அது மட்டும் ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே மாறிடும். அவனோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவன் வாழ்க்கை மேலே 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 மேலேன்னு அப்படியே மேலே. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சார். மகேஷ், மதுரைக்கு லேண்ட் வாங்க வந்ததே சைட் பிஸ்னஸ் தான். மெயின் பிஸ்னஸ் ஆர்பி தான். உங்ககிட்ட பார்ட்டி தான் சொல்லுங்கள், 10% கமிஷன் உங்களுக்கு தரேன். மினிஸ்டர் மீட்டிங் தானே, நாளைக்கு வச்சுக்கலாம். அவர் மீட் பண்ணும்போது குவாரி சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும். அப்புறம் ஒரு 50C லிக்விட் கேஷை ரெடி பண்ணி வைங்க. இந்த புக்கை எப்படியாவது அந்த ஜோசியக்காரன் படிச்சாகணும். அம்மா, ஐயா ஐயா பார்த்து எந்திரிங்க. இந்தாங்க உங்க புத்தகம், பார்த்து போங்க. கோகினூர் வைரத்தை விட மதிப்பு வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளை போனது. 1500 வருடம் பழமை வாய்ந்த भैया फाइल जल्दी मूव करना. आपको पैसा भेज दिया ना? 250 से ठीक है. हाँ அண்ணா, ஆர்பின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேண்ணே. பயங்கரமாக சொல்கிறாங்க அதை பற்றி. சொல்லுங்க மகேஷ். சார், அண்ணன் ஒரு தடவை சும்மா சந்திச்சு பேசலாமாங்கிறாரு. வர வெள்ளிக்கிழமை அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா? ஓகே மகேஷ். ஓகே மூவேந்தர், ஓகே வெள்ளிக்கிழமை மீட்டிங். மற்ற விஷயம்லாம் உன் கையில் தான் இருக்கு. மகேஷ், சரி போலீஸ்காரனை என்ன பண்ண போகிறோம்? ஆமாம் இல்லை, வாட்ஸ் த பிளான்? ஹலோ சார், ஐம் வெற்றி செல்வன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கோவிலில் கலசம் திருடு போச்சுல்ல? ஆமாம், அது என்கிட்ட தான் இருக்கு. வாட்? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரேன். அதுவும் ஒரே பேமெண்ட்டில். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நாளாக ஜூஸ் தான் குடிக்கலாம்னு நினச்சேன் தலைவரை. இப்போ தானே தெரியுது இது மிக்சிங்னு. நீ யாரு? எம்மனே வித்துருவிய இவெல்லாம் அந்த மூலிகை. I need a phone. Okay, Babu. All the best. Bye, sir. Bye. மகிழ்ச்சி. Okay. Okay, sir. Bye-bye. வாங்க வாங்க. குரு, நான் தான். சொல்டா. மேட்ரு முடிஞ்சோம்னா அவங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் கேரளா பண்ணுவேன். பானு இருக்கிற இடத்துல திராவிடன் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல காலி பண்ணும். பணம் கைக்கு வந்த உடனே நம்ம முன்னாலேயே போட்ட திட்டப்படி அவனை போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பானுவை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவன் நமக்கு தெரியாம வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்பான். சரிண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும். குடும்பத்தோட காலி பண்ணாதான் பின்னால நமக்கு பிரச்சனை வராது. சரிண்ணா.
கார் சந்தைக்கு பாபுன்னு ஒருத்தர் வருவான். அவன் கூட ஒரு கேங் வரும். இது சாதாரண பிசினஸ் இல்லை, பெரிய கடல். எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? ஒரு குதிரை வாங்க. குதிரை வாங்குறதுக்கு எதுக்குடா இரும்பு கடை? குதிரைனா துப்பாக்கி. துப்பாக்கி எதுக்கு? நம்ம பார்க்க போகிற ஆள் விவகாரமான ஆள், செய்ய போகிற வேலை பெரிய வேலை, மாட்டினா கண்டம், அதான் சேஃப்டிக்கு. துப்பாக்கி விற்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு காமன் மேனுக்கு குண்டு வைக்கவே தெரியும் போது துப்பாக்கி வைக்கிற இடம் தெரியாதா? ஏய் நில்லு, எங்கே போறீங்க? சிறிய பார்க்கணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. அப்படி உட்காருங்க, அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். 2 நாள் பொறுத்துங்கண்ணே. மினிஸ்டரை பார்த்து குவாரி ஃபைல மூவ் பண்ண வேண்டிய ஏன் பொறுப்புண்ணே? பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? அண்ணே அவங்க வந்துட்டாங்கண்ணே. போகிறேன். டீ கொடுக்குறவங்க கூட ஒரு மார்க்கமாக இருக்கான்ல. எதுக்கும் குதிரை ரெடியாக வச்சுக்க, எப்போ வேணால் தேவைப்படலாம். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் ஐயா. வணக்கங்க. இந்தாங்க ஆர்பியோட டீட்டெயில்ஸ். சிஎம்மோட சன்னே வாங்கியிருக்காரா? ஆச்சரியமாக இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் கலசத்தை ஏத்திகா தலைவர் தான் வாங்கினார். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியே. முதல்ல எல்லாரும் அவரை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாங்க. கலசம் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு பெரிய போட்டியே இருக்குது. நம்ம லிங்கில் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ பவராக இதுக்கு? ஐயா, இதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக பேசிடுவோம். இதை ஏன் ரைஸ் புல்லிங்னு சொல்கிறாங்கன்னா, அதோட சக்தியை சோதனை பண்ணுறதுக்கான முக்கியமான வழிமுறை தான் இது. அதாவது கலசத்தை நடுவில் வச்சு சுற்றி அரிசி மணிகளை கொட்டினோம்னா அந்த மணிகளை கலசம் சரசரன்னு உள்ளே இழுத்துக்கணும். அதாவது புல் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ரைஸ் புல்லிங். அது எப்படி கலசத்துக்கு அப்படி ஒரு சக்தி? அதுவும் ஒரு மெட்டீரியல் தானேன்னு கேள்வி வரும். கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறோம், வணங்குறோம். அதோட அபிஷேக நீர் நோய் தீர்க்கும், நின்னாலே வியாதி வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் காலி. இந்த வைப்ரேஷன் எல்லாம் செயற்கையாக கூட உருவாக்க முடியும். பில்லி சூனியம் இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சார், நீங்கள் ஓம்னு ஒரு மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓம் கிடையாது, ஹம். ஆ ஊ இம். நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாமல் வரக்கூடிய சத்தம். ஹம். இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போதும் நம்ம உடம்புல ஒரு மாறுபட்ட ரியாக்ஷன் ஏற்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமாக கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானது தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்லை கூட சக்திமிக்க சிலைகளாக மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணுறோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்குது. தினம் கோயிலில் ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியாக மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் சாமி. முக்கியமான விஷயம் தீட்டு. பெண்கள் கூடவே கூடாது. அதோட நீங்கள் வாங்க போகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. சரி சாமி. ஆனால் ஒரு நாள் தான் டைம்.
கிடைக்கிற பீஸ் ரேர் பீஸ். கிடைச்சா அதிர்ஷ்டம் உங்களுக்கு. நாளைக்கே சொல்லிடுறேன். நம சிவாயம். அரண்டா எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுறா? நான் சொன்னது பொய் இல்லை. தோடா என்னென்னமோ சொல்கிறான் விஜய். இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பியிருப்பேன். பொய் இல்லையாமா. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். இரிடியம்னு ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் கலசத்துக்குள்ள இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அண்ணே. நல்லா விசாரிச்சுட்டா அவங்க மேல எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. மூவந்தர்கிட்ட இருந்து போனு. பணம் ரெடி சாமி. கலசத்தை எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு மறுநாள் நிறைஞ்ச பௌர்ணமி, சக்தியோட உச்சம். அன்னைக்கு கிளம்பிடுவோம். சரி சாமி. சேட்டா உடனே ரெடி பண்ணு. செய்யாம். ഉള്ളിലേക്ക് വരിക. വരൂ വരൂ, ഉള്ളോട്ട് വരൂ. വരിക വരിക. ஓம் காளி காளி மகாகாளி
भद्रकाली नमोस्तुते कुलं च कुलधर्मं च मा पालय पालय अम्मे भद्रे ओम नमः शिवाय ओम शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शिवाय नमः ओम भद्रकाली नमः ओम शक्ति महामाये ओम शिवं शिवगरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेदारं प्रणतोऽस्मि सदा शिवम् ओम नमः शिवाय 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 சூழ்ச்சி பிடிக்க பௌர்ணமி நாளுக்கு மட்டும் பூஜை பண்ணுங்க இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ எல்லாம் நന്നായി വരും 10 மூட்டனே கரெக்டா இன்னைக்கு வரேன் சார் வாங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா வரேங்க நிறைய விஷயங்கள் பேசணும் நம சிவாய்